श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सरसे நமசரஸ்வதையே நமசகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 760வது நாமாவளி திரிவர்க தாத்ரி. त्रिवर्गदात्री शुभगा त्र्यंबका त्रिगुणात्मिका. தாத்ரின்னா கொடுக்குறவன் அர்த்தம், படைக்கிறவன் அர்த்தம். திரிவர்க்கம்னா என்ன? மும்மை அப்படின்னு சொல்லுவோம். முப்பொருள் உண்மை சைவ சித்தாந்தம் சொல்லும். பசுபதி பாசம் அது மாதிரி திரிவர்க்கம்ங்கிறது தர்மம், அர்த்தம், காம். இந்த திரிவர்க்க தாத்ரி அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னு கேட்டால், நாம் கும்பிடுற குலதெய்வத்தை இந்த சுவாமி குறிக்கும். அப்போ குலதெய்வத்துக்கும் லலிதா பரமேஸ்வரிக்கும் மற்ற சாமிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அது தெரிஞ்சுக்கணுமோ இல்லையா? நம்ம தெரிஞ்சுட்டாதான் இந்த குலதெய்வத்துக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். திரிவர்க்க தாத்ரினா குலதெய்வம். குலதெய்வம் மோட்சத்தை வழங்காது. அப்போ எதை வழங்கும் அப்படின்னா தர்மம், அர்த்தம், காம் அதெல்லாம் வழங்கும். உடல் சார்ந்தது. மோட்சம் என்பது ஆன்மா சார்ந்தது. அம்பாள் ரெண்டுத்தையும் அனுகிரகம் பண்றா. மோட்சத்தையும் அவன் அனுகிரகம், முக்தி தான் வரும் நாமாவளினம், இந்த லலிதாசனத்திலே வரும். மோட்சத்தையும் கொடுக்குறா. ஆனால் இந்த நாமாவளி திரிவர்கதாத்ரி அப்படிங்கிற 760வது நாமாவளி அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னு சொன்னா குலதெய்வத்தை குறிக்கும். இந்த குலதெய்வம் தான் நம்மளுடைய தர்மத்தை, குல தர்மத்தை வளர்க்கும். அந்த தர்மத்தின் வழியாய் பெற்ற செல்வத்தை நமக்கு அருளும். அந்த செல்வத்தின் வழியாக நாம் விரும்பிய பயனை நம்மை அனுபவிக்க செய்யும். வள்ளுவர் அறம், பொருள், இன்பம்னு பேசுறார். வீடுங்கிறது வேற. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொல்லுவார். அப்போ மோட்சம் பேசுறார். இருந்தாலும் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னா இருக்கு. அந்த மூன்றையும் தருவது எது அப்படின்னா குலதெய்வம். அது சரி, குலதெய்வம்னா யாரு அப்படின்னா, குலதெய்வம்னா தேவதை பண்புடையவர்கள் அல்ல, மானுடர்களாக இருந்து சாலோக, சாரூப, சாமீப, சாயுஜ்ய அப்படிங்கிற 4 வகை மோட்சத்துல எதையாவது ஒன்றை பெற்றால் அந்த பண்பைத்தான் குலதெய்வம் என்று நாம் சொல்கிறோம். அந்த குலதெய்வத்தை தான் பயன் சார்ந்து திரிவர்க்க தாத்ரின்னு சொல்றார். இப்போ சாதாரணமா ஒரு வைத்தியம் பண்றார் அப்படின்னா அவருடைய படிப்பு, அவர் செய்கிற தொழில் சார்ந்து அவருக்கு பேர். மருத்துவர், ஓட்டுநர், நடத்துனர் அப்படின்னு பேர் கொடுக்குறோம். அவர் செய்கிற தொழில் சார்ந்து. அந்த மாதிரி பிரயோஜனத்தினால பேர் கொடுத்துருக்கா திரிவர்க்கம், திரிவர்க்க தாத்ரி. அந்த 3 வகை பண்பையும் நமக்கு அருளக்கூடியதனால இந்த நாமாவளிக்கு குலதெய்வம் அப்படின்னு நேரடியாக சொல்லாமல் குலதெய்வத்தை மறைமுகமாக சூட்டக்கூடிய பண்பை சொல்லியிருக்கான். என் பிறப்பிற்கு காரணமானவள் தாய். இதுதானே பிறப்பிற்கு காரணமானவள்னு சொன்னால் தாயின் இல்லேனாகாது. தாயின்னு சொன்னால் அதே உறவை தான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். அந்த மாதிரி திரிவர்கதாத்ரிங்கிற சொல்லு யாரை குறிச்சுது? குலதெய்வத்தை குறிச்சுது. நம்ம அந்த குலதெய்வம்னா என்ன அப்படின்னா, நம்மளவா இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, என் வம்சத்தில் தோன்றினோம். நீங்கள் யாராக வேணா இருக்கோ, உங்களுடைய வம்சத்தில் பிறந்தவா, வளர்ந்தவா.
அவள் யாராவது ஒருத்தருக்கு வாரிசு இல்லைன்னாலும் நாம இல்லை, அப்படி தானே? அப்போ அப்படியே தொட்டுண்டே வரோம். குலதெய்வங்கிறது, குலங்கிறது தொப்புள் கொடி. அதில் இருந்து முன்னோர்கள், நம் முன்னோர்களில் யாரோ ஒருத்தர் சாலோக பதவி அடைந்தால் அவர்கள் முன்னடியானாக இருப்பார். சாமீப பதவியை அடைந்தால் அவர்கள் கிராம தேவதையாக இருப்பார்கள். இந்த கிராம தேவதையாக இருக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு இனம் சார்ந்தது. அதனால தான் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இனத்தாருக்கு சொந்தமானதுன்னு போட்டிருப்பா. இப்போ வைஷ்ணவம், சைவம், சாக்தம் அது வேற. இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது முழுக்க முழுக்க ஒரு இனம் சார்ந்தது, ஒரு உடல் சார்ந்தது. இந்த உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன்னு சொல்லுவார் திருமூலர். உடம்பினுள் ஈசன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். அப்ப இந்த உடம்புக்குள்ள ஒரு தெய்வ பண்பு, இந்த உடம்பினாலே தெய்வ பண்பை பெற்ற பண்பு தான் குலதெய்வம்னு சொல்றோம். இந்த குலதெய்வம் என்ன பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய வாழ்வியல் தேவைகள். இப்போ நம்ம கேட்குறோமே இதெல்லாம், முக்திக்கு ஒன்றுமே வேண்டாம் சார். முக்தி அடையிறது அப்படின்னா அதுக்கு அடிப்படை தேவை இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அது உங்களுடைய மனப்பண்பு சார்ந்து அமைவது. மனம் உங்களிடத்திலே இருக்கிறது, நீங்கள் நினைக்கிறீர்கள், நினைக்காமல் இருக்கிறீர்கள், ஒரு நினைவை வளர்த்து கொள்ளுகிறீர்கள் அல்லது நீக்கி விடுகிறீர்கள், அவ்வளோதான். அதுலேருந்து வருது முக்தி. இறையருள் அது கூட தொடர்புடையதாக ஆறுது, ஆன்மாவிற்கு பயன்படுவது. ஆனால் இந்த குலதெய்வங்கிறது சரீரத்தை வளர்க்குறது. அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது சரீரத்தை வளர்க்குறதுல. குலதெய்வங்கிறது அந்த இனத்தாருக்கு மாத்திரம்தான் செய்யும், அடுத்த வாளுக்கு அது செய்யாது, முயற்சி பண்ணால் கூட. அதனால தான் குலதெய்வத்துக்கு போனால் தனியாக போகணும், யாரையும் கூட்டின்னு போகக்கூடாது. குலதெய்வத்துக்கு போனால் யார் சொந்தக்காராலோ அவளை கூட்டின்னு போகணும். வெளி உறவினர்களை அழைத்து செல்லக்கூடாது, சம்பந்தியை கூட கூட்டின்னு போகக்கூடாது குலதெய்வத்துக்கெல்லாம். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துருப்போம், நெருங்கிய உறவு. அப்படி இருந்தால் கூட குலதெய்வத்துக்கு அவளுக்கு ரைட் இல்லை. சில குலதெய்வம் சொல்லும், தானே சொல்லும், வாக்கு கொடுக்கும். குலதெய்வங்கிறது பேசும், கனவுல பேசும், ஆவேசித்து பேசும். அது மாதிரி குலதெய்வம் தான் இந்த வாழ்வியல் பயனை செய்யும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்தல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிற மாதிரி. அப்படி சொல்லணும்னா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், நல்லன எல்லாம் தரும். இதெல்லாம் அந்த குலதெய்வ வாக்கு தான். நல்லது ஒரு நான் கும்பிட்டது எனக்கு சரீரத்துக்கு ஆரோக்கியத்தையும், என்னுடைய மனதுக்கு சந்தோஷத்தையும், என்னுடைய அறிவுக்கு தெளிவையும், என்னுடைய அந்த ஆன்மாங்கிறதுக்கு மாத்திரம் அது போகாது, சரீரத்தோடு நின்றுக்கும். அந்த பண்பை வளர்க்கறது குலதெய்வம். அதனால தான் திரிவர்க்க தாத்ரி அப்படின்னு குலதெய்வ வழிபாட்டை சொல்கிறார். இந்த குலதெய்வம் யாருக்கு தெரியலையோ அவளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் எங்கேயாவது ஒரு குறை இருக்கும். சில பேருக்கு வாரிசு இருக்காது, சில பேருக்கு திருமணமே நடக்காது, சில பேருக்கு என்ன செல்வம் இருந்தாலும் விளங்காது, தொடர்ந்து வியாதி, பல பிரச்சனைகள் அவளுக்கு இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையை ஒரே நொடியில் தீர்க்கும் இந்த குலதெய்வம். ஒரு நொடி அது நினைச்சால் நம்மளுடைய குலத்தை விளங்க செய்யும். உடனே கல்யாணம் ஆகும், உடனே அந்த ஆண் வாரிசு பெண் வாரிசு கொடுக்கும். ஏன்னா அது குலத்தை வளர்க்கும், அது சரீரத்தை தானே வளர்க்குது. அதே மாதிரி குலதெய்வம் ஆண்களுக்கு பேசுகிறத விட இல்லத்தரசிகளுக்கு பேசும். ஒரு குடும்பத்தை வளர்க்குறவ தானே, அவள் வழியாக தானே வாரிசு, அந்த குல தர்மம் வளரும். அதனால் அவ்வளவு நன்மைகளை செய்யும் இந்த குலதெய்வ வழிபாடுங்க. அந்த குலதெய்வ வழிபாட்டை லலிதா சகஸ்ரநாமம் வலியுறுத்துகிறது. சரீர நலம் குறித்தவர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றையும் அனுபவிக்கலாம். அதுதான் தர்மம் அர்த்தம் காமம்னு சொல்கிறோம். திரிவர்க்கம்ங்கிறது அதான், தர்மம் அர்த்தம் காமம். அந்த மூன்றையும் அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு பரிந்துரை செய்கிறது லலிதா சகஸ்ரநாமம். குலதெய்வத்தை கும்பிடு, உனக்கு இல்லற சௌக்கியம் எல்லாம் கிடைக்கும். எதுக்கு எடுத்தாலும் போய் மோட்சத்துக்கு கும்பிட்ற சாமியை போய் நம்ம ஏன் திருப்பி போகத்துக்கு தனியாக கும்பிடுவானே? மோட்சத்துக்குன்னு தனியாக சாமி இருக்கும்போது முக்தி தான் வரும்போது அந்த நாமாலே நம்ம தனியாக கும்பிட்டுவோம். நம்ம சரீர சௌக்கியத்தை அடையிறதுக்கு குலதெய்வத்தை கும்பிடுவோம். சரீரம் இல்லாமல், சரீரம் ஆத்தியங்கொலு தர்ம சாதனம், இந்த சரீரத்தை வளர்த்தாதான் தர்மத்தை வளர்க்க முடியும். சரீரத்துக்கே பிரச்சனை வந்தால் வியாதி இல்லாமல் ஆரோக்கியத்தை தர்றது அதான், ஆயுளை தர்றது அதான், திருமணம் செஞ்சு வைக்கிறது அதான், வாரிசு கொடுக்கறது அதான்.
அனைத்து நலன்களுக்கும் சரீர சௌக்கியத்துக்கும் காரணமாக இருக்கிறது குலதெய்வம். அதனால் இந்த குலதெய்வ வழிபாட்டை லலிதா சகஸ்ரநாமம் வலியுறுத்துகிறது. அனைத்து நன்மையும் தருவது. இதை பற்றி ஒரு வார்த்தை கூட நாம் வியாக்கியானத்தில் சொல்ல முடியாது. என்ன பலன் அப்படின்னு கேட்டால் திரிவர்க்கதாத்திரி அப்படின்னா அதிலே பலன் வருது. பலனையே சொல்லக்கூடிய தர்மம், அர்த்தம், காமம். காமம்னா விரும்பிய பலன். நாம் என்ன நினைக்கிறோமோ அனைத்தையும் சாதிக்கலாம். இந்த சரீரத்துக்கு அவ்வளோ சௌக்கியத்தை பண்ணக்கூடியது. சொல்லி பயன்பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.